ஹாய், அனைவருக்கும் வணக்கம். செல்ஃபோன் சிப் லெவல் ட்ரைனிங். இந்த வீடியோ டியூட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மொபைல் ஃபோன் மதர் போர்டு சர்வீஸ் பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெட்டீரியல் மட்டும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மைக்ரோஸ்கோப்பு. ஸோ மைக்ரோஸ்கோப்பு யூசேஜெலாம் நம்ம அதிகமாக ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம வந்து மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஹாட் இயர் ப்ளோயர். ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து ஹாட் இயர் ப்ளோயர்னு சொல்லுவாங்க. இந்த ஹாட் இயர் ப்ளோயரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து மாடல் 850A. ஸோ இந்த மாடல் எப்படி யூஸ் ஆகுது, அப்புறம் இந்த மாடல் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி காம்போனெலாம் இருக்கும். எஸ்எம்டி காம்போனன்ட் தவிர வந்து சிப் இருக்கும். சிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஐசி, நெட்வொர்க் ஐசி, சிபியூ ஐசி தவிர மெமரி ஐசிலாம் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து எந்தெந்த ப்ளோயர் எடுக்கிறது, எப்படி எடுக்கிறதுன்னு அதான் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளோயரை பொறுத்தவரை நார்மல் ப்ளோயர்னு சொல்லுவாங்க. இது வந்து மாடல் வந்து 850 மேக்ஸ் 850A மாடல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்டி ரிவர்சேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ப்ளோயர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆட்டோ கட்டு. ஓகே, இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச். இது மெயின் ஆன் ஆஃப் சுவிட்ச். இது இந்த பக்கம் கீழே ரெண்டு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏர் பட்டனு, இன்னொன்று ஹீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன். இதுதான் வந்து ஹீட்ரு. ஸோ இது வந்து ஹீட்ரு. இது தவிர இந்த ஹீட்டரை பொறுத்தவரை ஒரு ஃபிலமெண்ட் இதில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. தவிர வந்து இந்த டியூப் வழியாக ஒரு ஏர் வந்து வரும் உங்களுக்கு. இதில் ஏரில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் உள்ள அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதான் ஹாட் இயர் ப்ளோயர்னு சொல்கிறது உண்டு. ஓகே, இதில் எப்படி ஹீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏர் எவ்வளோ செட்டப் பண்ணுறது பார்க்கலாம். பொதுவாக வந்து ஒரு மொபைல் ஃபோன் சிப்பெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் ஏர் வந்து ஸ்டாண்டர்டாக 4 வச்சுக்கலாம், 4. ஓகே, இதில் 8 வரையும் இருக்கும். நம்ம 4 வைக்கிறது நல்லது சிப்பு எடுக்கிறதுக்கு. இந்த ஏர் செட்டப்பு. நெக்ஸ்ட்டு வந்து ஹீட்டரை பொறுத்தவரை 500 செல்சியஸ் வரையும் வச்சுருக்காங்க. அது நம்ம வைக்கும்போது 400லேருந்து 450 வச்சுக்கலாம். ரைட்டா? இது வந்து கரெக்டான செட்டப்பாக இருக்கும். இப்போ ஆன் பண்ணிட்டிங்கன்னா இது வந்து ஆட்டோ கட் இல்லையா, ஆன் பண்ணிட்டா இது வந்து ஆன் ஆகாது. இந்த ஹீட்டரை ஸ்டாண்ட்லேருந்து வெளில எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஆன் ஆகும். இந்த பக்கம் ஏர் பிளிங்க், அந்த பக்கம் டெம்பரேச்சர் லைட் வந்து பிளிங்க் ஆகுது பாருங்கள். ஓகே, எப்போ ஒரு சிப்பை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம். ஸோ அதிகபட்சம் ஒரு 1.5, அதாவது ஒரு நிமிஷம்னா ஒரு 60 செகண்ட் இல்லையா, ஒரு 90 செகண்ட் வரையும் வச்சுக்கோங்க. சிப்பை எடுத்த பிறகு ஹோல்டரை வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஹீட்ரு ஆஃப் ஆகிடும். இந்த ஹீட்ரு ஆஃப் ஆகிடும். ஏர் மட்டும் கொஞ்சம் அந்த கம்ப்ரஸர் ரன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம இதை டைரெக்டாக இதை ஆஃப் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஒரு செல்ஃபோன் வாட்டர் டேமேஜாக இருக்குது, வாட்டர் ஃபாலிங் டேமேஜ், அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஐபிஓ வாஷ்லாம் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து ஏர் கொஞ்சம் நம்ம ஜாஸ்தி வச்சுக்கலாம். அதாவது 6லேயோ வச்சுக்கிட்டு டெம்பரேச்சரை கொஞ்சம் குறைஞ்சிக்கணும். டெம்பரேச்சர் ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடலை பொறுத்தவரை லோ காஸ்ட்டு ஒரு 1500லேருந்து 1800 தான் இருக்குது. இது ஒரு ஜென்ரல் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லா விதமான சிப்பும் எடுக்கலாம். சாதாரணமாக வந்து டிவி, லேப்டாப் சிப் லெவல் சர்வீஸ் ப்ளஸ் மொபைல் ஃபோன் சிப் லெவல் சர்வீஸு எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஏர் மட்டும் கொஞ்சம் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் கம்ப்ரஸர். இந்த லைட் எரியுது பாருங்கள், இந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். இப்போ லைட் ஆஃப் ஆன பிறகு இந்த இடத்துல ஆஃப் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெட் ஃப்ரீ ப்ளோயர். ஸோ இந்த ப்ளோயரோட மாடல் பார்த்திங்கன்னா குவிக் 861DW மாடலு. இது வந்து லெட் ஃப்ரீன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன லெட் ஃப்ரீ அப்படின்னா, பொதுவாக வந்து இப்போ மொபைல் ஃபோனில் சிபியூ அண்டு மெமரி ஐஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறாங்க. இது இருக்கிற லெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக லெட்டை வந்து சென்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. தவிர வந்து சிப்போட கோர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதான் லெட் ஃப்ரீ ப்ளோயர்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ தெர்மல் சென்சிங் இருக்கும். சிப்போட கோர் வந்து டேமேஜ் ஆகாது. பொதுவாக என்ன பர்போஸுக்குன்னா, இப்போ ப்ராசஸர் அண்ட் இஎம்எம்சியில் ரொம்ப சென்சிட்டிவான சிப்பு செல்ஃபோனில். மெமரிலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் பண்ணியிருப்போம் இல்லையா, இஎம்எம்சியில் நம்ம டேட்டாஸ்லாம் இருக்கும், அதை வந்து டேமேஜ் அலையாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் ப்ளோயர் யூஸ் பண்ணுறாங்க, லெட் ஃப்ரீ. ஸோ அந்த மாடல் பார்த்திங்கன்னா ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, அதில் வந்து ஹீட் அதிகமாக இருக்கும். சிப்பு எடுக்கலாம், பட் என்னென்னா உங்களுக்கு டேட்டாஸ் அழிய வாய்ப்பு இருக்குது, சிப்போட கோர் வந்து டேமேஜ் வாய்ப்பு இருக்குது. ஸோ இஎம்எம்சி தவிர ப்ராசஸரையே நீங்கள் இந்த ப்ளோயர் மூலமாக எடுக்கலாம்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும், கொஞ்சம் விலையும் அதிகமாக இருக்கும், 17,000 வரையும் வருது. ஓகே, இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, இதை தவிர வந்து இதில் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது பார்க்கலாம். இது ஆன் ஆஃப் சுவிட்சு ஆன் பண்ணோன்னே, ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஹீட்ரு இது ஸ்டாண்டு மாதிரி, ஸ்டாண்டு வெளில அவுட்டில் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் வந்து மேக்ஸிமம் லெவல் வந்து 500 வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 500 வச்சுக்கலாம். ஏர் பொறுத்த லிமிட் வர ரைட் சைடுக்கு பாருங்கள், ஏர் லெவல். ஸோ 120 வரையும் இருக்குது. ஏர் மேக்ஸிமம் 120 லெவல் இருக்குது. சரி, இப்போ ப்ராசஸரையோ இல்லை இஎம்எஃப் சிப்பையோ எடுக்கும்போது நம்ம எப்படி செட் பண்ணோம்னா, இதில் சேனல் 1 2 3ன்னு 3 பட்டன் இருக்கும். இது வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீ செட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ப்ராசஸர் எடுக்கும்போதும் அல்லது இஎம்எஃப் சிப் எடுக்கும்போதும் ப்ரீ செட் பண்ணிக்கலாம். தவிர ரீபாலிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில ப்ரீ செட் பண்ணிக்கலாம். இப்போ சேனல் 1ல் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ப்ராசஸரையோ ஒரு இஎம்எஃப் சிப்போ எடுக்கப்பட்டுச்சிங்களேன், நம்ம டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. டெம்பரேச்சர் வந்து 350 வச்சுக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். நான் வந்து செட் பண்ணுறேன். ஸோ 350 வச்சுட்டு ஏர் லெவலில் பொறுத்தவரை மேக்ஸிமம் வந்து 120 இல்லையா, அவ்வளோ வைக்க வேண்டாம். அப்போ நம்ம ஒரு 70லேருந்து 80 வரை வச்சுக்கலாம். நான் 75 வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த சேனல் 1ல் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 350 டிகிரி வந்து டெம்பரேச்சர், 75ங்கிறது ஏர் லெவலு. இது வந்து ப்ராசஸரையும் இஎம்எஃப் சிப்பையும் போர்டில் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நான் இந்த பட்டனை வந்து சேனல் 1 பட்டனை என்ன பண்ணேன், ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு பீப் சவுண்ட் வரும். பீப் சவுண்ட் வந்து ஆஃப் ஆகிடும். வந்துச்சுன்னா இந்த நம்ம செட் பண்ண செட்டிங் வந்து சேவ் ஆகிடும். அடுத்தது சேனல் 2 பட்டன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணால் இதில் ஆல்ரெடி 400 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் வந்து 400 பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ரீபாலிங் பண்ணுறீங்க. இப்போ பால் ஐஸ்லாம் ரீபால் பண்ண பிறகு அதை ட்ரை பண்ணுறதுக்கு 400 வச்சுக்கலாம் ஸ்டாண்டர்டாக. இப்போ நம்ம தேவைன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து 400 கரெக்டாக இருக்கும். 400 வச்சுட்டு ஏர் பொறுத்தவரை கொஞ்சம் அதிகமாக, அதாவது 50-60 வச்சுக்கலாம். இது ரீபால் பண்ணுறதுக்கு வச்சா டெம்பரேச்சர் வந்து 400, இது ரீபால் பண்ணுறதுக்கு. சேனல் 2ல் என்ன பண்ணுவோம், இதை சேவ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணால் இது சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து சேனல் 1 நான் அழுத்துறேன் பாருங்கள். 350 வச்சுருக்கோம் இல்லையா, 350 டிகிரி செல்சியஸ். இது வந்து ஹீட்ரு. 75ங்கிறது ஏர் லெவலு. இது வந்து சிபியூ இஎம்எஃப் சிப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும். ரைட்டா, சேனல் 2ல் பார்த்தீங்கன்னா 400 டிகிரி செல்சியஸ் வந்து ஹீட்ரு, 60ங்கிறது ஏர் லெவல் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ சேனல் 3ங்கிறது அடுத்த ஆப்ஷன் இருக்குது. தேவைன்னா வேறு ஏதாவது சிப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஏதாவது வேறு சிப்பு எடுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை மற்ற சிப்பை எடுக்கக்கூடாதுன்னா எல்லா சிப்பையும் எடுத்துக்க முடியும். எல்லா சிப்பையும் எடுக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் வந்து நார்மல் ப்ளோயரில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. நார்மல் ப்ளோயரில் இஎம்எஃப் சிப்பையோ இல்லை ப்ராசஸரையோ நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. எப்போவுமே லெட் ஃப்ரீ ப்ளோயர் யூஸ் பண்ணி இஎம்எஃப் சிப்பையோ அல்லது ப்ராசஸரையோ நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அல்லது ரீபால் பண்ணுறதுக்கும் இந்த ப்ளோயர் யூஸ் ஆகும். இந்த ப்ளோயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் வந்திருக்கானா 862ன்னு ஒரு மாடல் வந்திருக்கு. இப்போ சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு கீழே சில ப்ளோயர் இருக்குது அப்படின்னா சில மாடல் இருக்குது. அதோடய ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு ப்ரைஸில் ஒரு குவாலிட்டியாக கொடுக்குறாங்கன்னா ஒரு ஃபீச்சர்ஸ் முன்ன பின்ன இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் வழியாக வேறு ஒன்றும் கிடையாது. ரைட்டா, அதனால் வந்து மொபைல் ஃபோனை பொறுத்தவரை அட்வான்ஸ் லெவலில் இஎம்எம்சி ரிப்பேர்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த லெட் ஃப்ரீ ப்ளோயர் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஓகே, இப்போ நார்மலாக சாதாரண ப்ளோயர்லாம் யூஸ் பண்ணும்போது நெட்வொர்க் ஐசி, ஆண்டனா ஐசி, பவர் ஐசி இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறோம். எஸ்எம்டி காம்போலாம் எடுக்கிறேன்னா நார்மல் ப்ளோயரே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ளோயரே யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா, பட் என்னென்னா இஎம்எம் சிப்பை இதில் ட்ரை பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா வரும். ஆனால் பட் என்னென்னா கோரு டேமேஜ் ஆகிரும், டேட்டா அழிஞ்சு போயிடும், சிப்பே டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணாதீங்க தயவு செய்து. ஸோ லெட் ஃப்ரீ ப்ளோயரை யூஸ் பண்ணி நீங்கள் இஎம்எம்சி ரிப்பேர்லாம் பண்ணிக்கலாம்.